ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் தொடங்கி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் போரின் போக்கு குறித்து புதிய விவாதங்கள் எழுந்துள்ளன. இருதரப்பும் தொடர்ந்து தாக்குதல் மற்றும் பதில் தாக்குதல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறித்த தகவல்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி உயிரிழந்ததால் அந்நாட்டின் தலைமை மாற்றம் ஏற்படும் என்ற கணிப்பின் அடிப்படையிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் களத்தில் இறங்கின. ஈரானால் நீண்ட காலம் எதிர்த்து போராட முடியாது என அவர்கள் கருதியிருந்தனர். ஆனால் பல மாதங்கள் கடந்த பின்னரும் ஈரான் தொடர்ந்து பதில் தாக்குதல்களை நடத்தி வருவதுடன் நீண்டகால போருக்கும் தயாராக இருப்பதை வெளிப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத இருப்பு தொடர்பான தகவல்கள் கவனத்தை ஈர்த்துள்ளன. சமீபத்தில் வெளியான ஒரு செய்தியில் கேம்ப் டேவிட் ஆலோசனை கூட்டத்தின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்கெஸத்தை அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத கையிருப்பு நிலை குறித்து கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க ராணுவத்திடம் வழக்கமாக இருக்க வேண்டிய அளவிலான ஆயுத இருப்பு எதிர்பார்த்ததை விட குறைந்துள்ளதாக ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டது. ஆனால் இந்த தகவலை வெள்ளை மாளிகை மறுத்துள்ளது. அதிபர் ட்ரம்பிற்கு பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் மீது முழு நம்பிக்கை இருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார். இருப்பினும் வெளியான தகவல்களின்படி ஈரான் போரின் ஆரம்ப கட்டத்திலேயே அமெரிக்கா அதிக அளவில் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டோமாஹாக் குரூஸ் ஏவுகணைகள், பேட்ரியாட் மற்றும் தாட் பாதுகாப்பு ஏவுகணைகள், ராணுவ தந்திர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஹடாக்கம்ஸ் எனப்படும் தந்திர ஏவுகணைகளின் இருப்பு கடுமையாக குறைந்துள்ளதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் வெள்ளை மாளிகை மறுப்பு தெரிவித்தாலும் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு குறித்து கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. போர் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் ஈரானை விரைவாக வீழ்த்த முடியும் என்றும் சில நாட்களிலேயே நடவடிக்கை முடிவடையும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை ஈரான் களத்தில் தொடர்ந்து இருப்பதுடன் எதிர் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. இதற்கிடையில் ட்ரம்ப் சில முக்கியமான தாக்குதல் திட்டங்களை ரத்து செய்திருப்பதும், அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் போர் நிறுத்தம் குறித்து அவ்வப்போது கருத்து தெரிவித்து வருவதும் கவனத்தை பெற்றுள்ளது. அரசியல் பார்வையாளர்களின் ஒரு பகுதியினர் அமெரிக்காவின் போர் அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்திற்கு ஆயுத கையிருப்பு குறைவு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். மற்ற விவகாரங்களில் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வரும் ட்ரம்ப் குறிப்பாக வரி கொள்கைகளில் பின்னடையாமல் செயல்பட்டு வருகிறார். ஆனால் ஈரான் விவகாரத்தில் அவர் காட்டும் மாற்றமான அணுகுமுறை அமெரிக்காவின் ராணுவ வளங்கள் மற்றும் நீண்டகால போர் திட்டம் குறித்து புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஈரான் போர் எவ்வாறு முடிவடையும் என்பது இன்னும் தெளிவாகாத நிலையில் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு, போர் நீடிக்கும் காலம் மற்றும் ட்ரம்பின் அடுத்த நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் விஷயங்களாக உள்ளன.